ஜீவனை பெற்றுக் கொள்வதே ஆசீர்வாதம். அந்த ஜீவன் எப்பேற்பட்டது, அந்த ஜீவனை ஈஸியா நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை, இப்ப சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நல்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட நல்லா இருக்கிறது தான் நம்மளுடைய ஜீவன். இதுதான் ஆசீர்வாதமானா அதுவும் கிடையாது. அதை தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஜீவனோட இருக்க விரும்பினா உன் ஜீவனை நீ இழந்துட்டீங்கிறாரு. அப்ப எதுதாங்க ஜீவன்? ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் ஆசீர்வாதம்னு பார்த்தா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ ஜீவனுக்காக நீ எதையாவது செய்யணும்னு நினைச்சினா அது உண்மையான ஆசீர்வாதம் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப உண்மையான ஜீவன் எங்க இருக்கு? வாசிங்க மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவங்க ஒரு சிலர். இப்ப நம்ம பார்த்தது ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற ஜீவன். ஆனா இந்த இடத்துல சொல்ற ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்குமாமா? வழி இடுக்கமா நெருக்கமா ஒரு சிலர் தான் கண்டுபிடிப்பாங்களா? அப்ப நம்ம அந்த ஜீவனுக்கு போற வாழ்க்கையை கண்டுபிடிச்சுமா இல்லைங்களா? கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஒரு சிலர் எத்தனை பேருக்கு ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? ஆனா நித்திய ஜீவனுக்கு போகாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு ஜாலியா வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு நாள் அழிஞ்சே தீரும். எப்படிங்க? யோபுக்கு எப்படி எல்லாம் அழிஞ்சதோ, லோத்துக்கு எப்படி எல்லாம் அழிஞ்சதோ, எத்தனையோ பேர் ஒன்றில்லாம போயிருக்கிறாங்க. இந்த பூமி கொடுக்கிற ஆசீர்வாதமும் இந்த உடலும் நமக்கு ஜீவனும் கிடையாத ஆசீர்வாதம். அவருக்கு என்னைக்குமே முடிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போக தெரியுமா? அதுதான் ஆசீர்வாதம். இந்த உயிர் எதுக்கு தெரியுமா இருக்குது? இந்த உடம்பு எதுக்கு தெரியுமா இருக்குது? இந்த ஆத்மா கெட்டு போகாம நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு தான் இந்த உயிர் உடல். ஆனா நீ அந்த நித்திய ஜீவனுக்கு போற பாதையை விட்டுட்டு உனக்கு மனமோட போன வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழ்வது 70 வருஷம் 80 வருஷம், அந்த 80 வருஷம் குடிச்சு சாப்பிட்டு மத்த எல்லா வேலையும் செஞ்சு உலக பிரகாரமா நீ போய் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ எவ்வளவு ஜாலியா இருக்க என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பணம் பொருள் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கர்த்தர்? அப்ப கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற ஜீவன் என்ன ஜீவனுங்க? நித்திய ஜீவன். உலகத்தை பார்வைக்கு அப்படி இருக்கலாம், 16 பெற்று அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. நமக்கு அது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. நீ பரலோகம் போகலாம், பூமியில எவ்வளவு பணக்காரன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? லாசரு இருந்தா ஐஸ்வர்யவான் இருந்தா, ஐஸ்வர்யவான் பூமியில சம்பூர்ணமா இருந்தா, லாசரு அடுத்த வேலை சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்தா, நித்திய ஜீவனுக்கு போகும்போது எவ்வளவு உண்மையில ஐஸ்வர்யவான்? யார் ஐஸ்வர்யவான்? எவன் பிச்சைக்காரனா இருந்தானோ அவன் தான் ஐஸ்வர்யவான். அப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கையை உங்களுடைய ஆசீர்வாதமா வச்சிருக்க நினைச்சா உண்மையிலேயே கிடையாது. நம்ம போட்டுக்கிற துணியோ நம்ம வாழ்ற வாழ்க்கையோ சுக பலம் ஆரோக்கியமே கிடையாது. நித்திய ஜீவனை இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. கர்த்தர் கொடுக்கிற உண்மையான 1000 மடங்கு ஆசீர்வாதங்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப இந்த